நீங்க வந்து சொல்லணும். வந்து அ நான் வந்து பெர்ஃபெக்ட் ஹெல்த்தோட இருக்கேன். இல்ல நீ வந்து நல்லா ஹெல்தியா இருக்க அப்படின்னு சொல்லு. இல்ல நீ வந்து ஹேப்பியா இருக்க அப்படின்னு சொல்லு. அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டா தான் இருக்கணும். பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். அதே மாதிரி பாசிட்டிவா இருக்கணும் அந்த ஸ்டேட்மெண்ட். அத விட்டுட்டு இல்ல நீ இன்னும் நான் வந்து இன்னும் 10 நாள்ல 10 கிலோ குறைக்க போறேன். 6 மாசத்துல 2 கிலோ குறைக்க போறேன். அந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காவும் சொல்லக்கூடாது. நான் வந்து இப்ப வீக்கா இருக்கேன். நான் இன்னும் பெட்டர் ஆவேன். அப்படிங்கிற மாதிரியும் நீங்க வந்து சொல்லக்கூடாது. ஓகே. இது வந்து ஆ இது இந்த மசில் டெஸ்ட் பண்ணும்போதே நீங்க வந்து சொல்லணும். இது சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது? ஓ ம் ஒரு எமோஷன்ஸ் வந்து வந்து கிரியேட் ஆகும். ஓகே. இது வந்து நம்மளுடைய இந்த ஃபர்ஸ்ட்டு இதுல என்ன பண்றோம்னா, நம்மளுக்கு என்ன தேவை? என்ன நம்மளுக்கு புடிச்ச விஷயம்? எத நம்ம ஆத்மார்த்தமா விரும்புறோம்? அப்படிங்கிறது வந்து கான்ஷியஸா நம்ம ஒண்ணு ஆசைப்படுறோம் இல்லைங்களா? அத வந்து சொல்றோம். அதுக்கு வந்து நமக்கு சப்கான்ஷியஸ் தடை இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது. ஓகேங்களா? அதுக்காக தான் இத பண்றோம். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அத சொல்லம்போது, அ ஒரு 6 பாயிண்ட்ட நீங்க வந்து சொல்லணும். ஓகேங்களா? அப்பதான் அவங்க வந்து உள்ளார வந்து எந்த இங்க சைட்ல போட்டிருக்கு இல்லையா? ஃபியர், ஆங்கர், லவ், சேட்னஸ், என்ஜாய்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இது இருக்கு இல்லைங்களா? 5 எமோஷன்ஸ். அந்த எமோஷன்ஸ வந்து நீங்க வந்து சொல்லணும். உனக்கு வந்து இது சந்தோஷமா இருக்கா? இல்ல இத நெனச்சு நீ பயப்படுறியா? இல்ல கோவப்படுறியா? இல்ல இது உனக்கு ரொம்ப விரும்புறியா? இல்ல சோகமா இருக்கியா? இல்ல என்ஜாய் பண்றியா? அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஓகேங்களா? ஏன்னா, இது எல்லாமே வந்து அவங்க அந்த கோல்க்கு எந்த எமோஷன்ஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்மளும் சரி, ம நம்ம யார்கிட்ட இத அப்ளை பண்றோமோ அவங்களும் சரி. அதுதான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது பண்றோம்.